கிரியைகள், அதாவது ஆரம்ப கிரியைகள். உங்களுக்கு தெரியும், எங்களை சமயத்தில் விநாயகப் பெருமானுக்கு தான் முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். ஆகவே அந்த விநாயகப் பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு, அதாவது கணபதி ஹோமத்தோடு இந்த பூர்வாங்க கிரியைகள், நமது மகோற்சவத்தின் பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பித்திருக்கின்றன. இங்கே கலந்து கொண்ட அடியார்கள் அனைவருக்கும், உயமேற்று செய்த உபயதாரர்களுக்கும் அனைவருக்கும் எம்பெருமானின் அருட்கடாட்சம் என்றென்றுமே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனைகளையும் கூறிக்கொண்டு, அதற்கு முதலாக சிவஸ்ரீ கைலை சோமாஸ்கந்த குருக்கள் வேதாகம சபா லண்டன் அவர்களுக்கும் உமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அவர் இங்கே பூர்வாங்க கிரியை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அத்துடன் கூடிய அனைத்து சிவாச்சாரியார்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் எம்பெருமானின் திருவருட்கடாட்சம் என்றென்றுமே கிடைக்க வேண்டும் என்று மறுபடியும் பிரார்த்தனைகளை கூறிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும், இன்று மாலை 6 மணிக்கு சாந்தி வைபவங்கள் இடம்பெற்று, அதனைத் தொடர்ந்து நாளை 14ஆம் திகதி சனிக்கிழமை 12 மணி அளவிலே எம்பெருமானுக்கு துஜாரோகணம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பித்து, அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும். 22ஆம் திகதி தேர் திருவிழாவும், 23ஆம் திகதி தீர்த்தவாரி திருவிழாவும், 24ஆம் திகதி எம்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவமும், 25ஆம் திகதி மாலை 6 மணிக்கு வைரவ சாந்தியுடன் இந்த மகோற்சவ பெருவிழா இனிதே நிறைவுக்கு வரும் என்பதை அடியார்களுக்கு அருகில் திறந்து கொண்டு, இந்த திவ்யமான காலங்களிலே அனைத்து அடியார்களும் ஆசாரசீலர்களாக வருகை தந்து பூஜைகள் அபிஷேகங்களுக்கு தேவையான பால், பொருள், பூக்கள் முதலியவற்றை கொடுத்து எம்பெருமானின் அருட்கடாட்சத்தை பற்றியுமாறு கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு தெரியும், இங்கே நிறைய வேலை இருக்கு. அதாவது சரீரத்தொண்டு மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த ஆலயத்திலே நீங்களும் சரீரத்தொண்டு செய்து உங்களுக்கு நிறைய அதாவது துப்புரவு செய்த வேலைகள் அதுகள் எல்லாம் இருக்கும். அப்படியே அதிலே நீங்களும் பங்கு பெற்றி முருகப்பெருமானின் அருளை பெற்றுக்கொண்டு, 22ஆம் திகதி தேர் திருவிழா பொது உபயமாக இடம்பெற உள்ளதால் உங்களால் முடிந்த பங்களிப்புகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, பால்குடம் கற்பூர சட்டி எடுக்க விரும்பும் அடியார்கள் ஆலயத்திலே முதலே பெயர்களை பதிவு செய்து கொண்டால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதற்கான ஆயத்தங்களை செய்துவதற்கு ஆனபடியாகவே அந்த ஆயத்தங்களையும் நீங்கள் பதிவுகளை மேற்கொண்டு 23ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழா நடைபெற்று மாலை 6 மணிக்கு கொடியிறக்க உற்சவம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து ஆச்சாரிய உற்சவமும், 24ஆம் திகதி காலை பிராயச்சித்த அபிஷேகமும், மாலை திருக்கல்யாண உற்சவம் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம்.